திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தெனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் நல்லூர் என்னும் பதியை அடைகின்றார். அங்கே பெருமணம் என்பதுதான் சிவபெருமான் வீற்றிருக்கும் தலம். சிவலோக தியாகேசர் அப்பெருமானுடைய திருநாமம். அன்னையானவள் வெந்நீருடைய நாயகி. அந்த அன்னையையும் அப்பனையும் வணங்கி அவருக்கு திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஞானசம்பந்த பெருமான் தான் மணக்க இருக்கும் அந்த மங்கையினுடைய திருக்கரத்தை கைப்பிடித்து அவர் அக்னியை வலம் வந்து ஞானசம்பந்தர் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் என்ற பதிகத்தை பாடுகின்றார். அதாவது தான் வேண்டிய பெருமணம் அது இது அல்ல என்று சொல்லி, இங்கே கல் என்பது அமீல் மேல் மனைவியின் காலை வைத்து செய்யும் அந்த சடங்குகளை குறிப்பது. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர். கழுமலம் என்பது அவருடைய அவதாரத்தலம். அத்தகைய அந்த சீர்காழியினுடைய அந்த தலத்தினுடைய பெயரை சொல்லி அது முதற்கொண்டு அத்துணை தலங்கள் பல ஊர்களுக்கும் சென்று நான் பெருமணத்தை கேட்டேன். ஆன்மாவானது இறைவனோடு அது இறைவனுடைய திருவடிகளை அடையும் அந்த ஒரு சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை தான் நான் கேட்டேன். அதற்குத்தானே இவருக்கு சிவஞானம் கைவரப்பெற்றது. அதனால் சிவஞான திருஞான சம்பந்தரானார். அப்படிப்பட்ட ஞான சம்பந்தர் பெருமணம் பாட்டு மெய்யாய் தில சொல்லூர் பெருமணம் சொல் என்பது இங்கே பாடல்களை குறிக்கின்றது. ஞான சம்பந்தர் பல பாடல்களால் அந்த பெருமணம் வேண்டினேனே, ஆனால் இந்த நல்லூர் பெருமணம் மேய நம்பானே பெருமானே, நீ எனக்கு இந்த கல்லூர் பெருமணத்தை நீ கொடுக்க இருக்கிறாயா என்று கேட்கின்றார் ஞானசம்பந்தர். எனக்கு இது வேண்டாம், உன்னுடைய திருவடியுடனான அந்த பெருமணம், அந்த சம்பந்தமே, அந்த ஞானமே எனக்கு கைவரப்பேறு வேண்டும், எனக்கு வீடு பேறு வேண்டும் என்று ஞானசம்பந்தர் சொல்லி இந்த பதிக பாடல்கள் முழுவதும் பாடுகின்றார். அதை நாம் சென்ற பகுதியில் சிந்தித்தோம். அப்படி ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தை பாடி நிறைவு செய்தவுடன், நாதனே திருநல்லூரில் மேவும் பெருமண நம்பனே, உன் திருவடி நீழல் சேரும் பருவம் இதுவேயாம் என்று ஞானசம்பந்தர் திருப்பதிகம் பாடி நிறைவு செய்கின்றார். உடனே சிவபெருமான் தோன்றி, நீயும் உன்னுடைய மனையாளும் இந்த புண்ணிய திருமணத்தை காண வந்த அனைவரும் அத்துணை அடியார் பெருமக்களும் எம்மிடத்தில் இந்த சோதியில் வந்து அடையுங்கள் என்று அசரீரி வாயிலாக இறைவன் அவர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். கூறிவிட்டு ஜோதி சுடராக மாறுகின்றார். அந்த ஒளியானது இந்த உலகமும் அந்த ஒளியால் சோதி பெற்றதாம். சோதி லிங்கமாக தென்படுகின்றார் இறைவன். சிவபெருமானை தம் மெய்வுருக துதித்தார் காளிப்பிள்ளையார். இந்த உலகம் உய்யும் பொருட்டு சிவஞான நெறியை எல்லோருக்கும் கொடுக்க வல்லது நமச்சிவாய என்னும் திருவைந்தெழுத்து ஆகிய சொல்லே. அந்த கருத்து விளங்கும்படி காதலாகி கசிந்து என்னும் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய சிறப்பினை சொல்லும் நமச்சிவாய பதிகம் பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அதன் பின்னர் அங்கிருந்தவர்களை எல்லாம் நோக்கி, இந்த திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லோரும் இந்த பிணி நீங்க இந்த ஜோதியுள் புகுவீர்களாக என்று சொல்லிவிட்டு அனைவரும் புகுந்தனர். இங்கே யாரெல்லாம் வந்தார்கள்? திருநீலநக்க நாயனார். அவர்தான் ஆச்சாரியராக இருந்து திருமண வைபவ அந்த வைதீக சடங்குகளை எல்லாம் மேற்கொள்கின்றார். அடுத்தது திருமுருக நாயனார். அவர்
அவரும் இவருடைய ஞானசம்பந்த பெருமானுடைய நண்பர் அந்த திருமணத்திற்கு வந்தார். அடுத்த நாயனார்களுள் ஞானசம்பந்தரோடு முக்தி பேறு பெற்றவர்கள் நம்முடைய திருநீலகண்ட பெரும்பாணர். அவர்தான் ஞானசம்பந்தர் எல்லா பதிகளுக்கும் செல்லும் பொழுது அவருடைய அந்த தேவார பாடல்களில் யாழில் 7 இசை மீட்டி அவர் இறைவனுக்கு சமர்ப்பித்தவர் நம்முடைய திருநீலகண்ட பெரும்பாணர் அவர்கள். அவரும் மற்றைய ஏனவர்கள் வந்தவர்கள் தந்தம் மனைவியோடு வந்த அத்துணை அந்த தம்பதிகள். அது மட்டுமல்ல, ஞானசம்பந்த பெருமானுடைய முத்துச்சிவகையை சுமக்கும் பேறு பெற்ற அந்த பணியாளர்கள். இப்படி இவர்கள் எல்லோரும், அதுபோக பாச பந்தங்களை வென்றவர்கள் எல்லாம் அந்த சோதியில் புகுந்தார்கள். தவமுனிவர்களும் கும்பிட்டு செல்வோம் என்ற கருத்துடன் வந்தவர்களும் கூட உள் சென்றனர். இந்த தீமைகளை எல்லாம், உலகத் தீமைகளை களைய வந்த ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய மனைவியின் கையை பற்றி கொண்டு அந்த சோதியில் புகுந்தார். சோதியை வலம் வந்து பின்பு சிவசோதியில் புகுந்தார், மறைந்தார். இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய அவர் இந்த சோதியில் புகுந்த இந்த ஒரு தருணத்தில் விண்ணவர்கள் மன்னவர்கள் எல்லோரும் அந்த காதலாகி கசிந்து பதிகம் மட்டும் கேட்கவில்லை, இந்த அரும்பெரும் காட்சியையும் கண்டார்கள் தேவர்கள் யாவரும். அந்த நிலையை, அந்த பெருநிலையை திருஞானசம்பந்த பெருமானுடைய அந்த புராணத்தை தெய்வச்சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்தில் 1255 பாடல்களில் பாடியிருக்கிறார். பெரிய புராணம் 4000 பாடல்களை கொண்டது. அதில் 1255 பாடல்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தையே குறிக்கும். அப்படி அந்த புராணத்தின் நிறைவு பாடலில் அவர் சொல்லுகின்றார், கண்ணுதலார் திருமேனி உடன் கூட கவுனியார். கண்ணுதலான் இறைவன், நெற்றிக்கண்ணுடைய ஈசன், அவனுடைய திருமேனியோடு கூடிவிட்டார் கவுனியார், கவுனிப்பிள்ளையார் ஞானசம்பந்தர். அவர் நன்னியது தூரத்தே கண்டு நணுகப் பெறாது. அவருக்கு கிடைத்த அந்த பேரை தூரத்திலிருந்து பார்த்தார்கள் சில பேர். அவர்கள் யார்? விண்ணவரும் முனிவர்களும் விரிஞ்சனே முதலானார் எண்ணில் அவர் ஏசரவு தீர எடுத்தேத்தினர். இதனுடைய பொழிப்புரை, நெற்றியல் உளையுடைய அந்த சிவபெருமானுடைய திருமேனியோடு கூடிய திருஞான சம்பந்தர் சென்று சேர்ந்ததை தொலைவான இடத்திலிருந்தவாறே கண்டார்கள். ஆக விண்ணுலகம், தேவருலகம், தேவருலகத்தில் வாழும் தேவர்களும் முனிவர்களுக்கும் கிட்டாத ஒரு பெருநிலை திருஞான சம்பந்த பெருமானுக்கு கிட்டியது. இவர்களுடைய உலகத்தை எல்லாம் தாண்டி ஞானசம்பந்த பெருமான் யாருக்கும் கிடைத்தற்கு அரிய அந்த பெரு உலக வாழ்வினை அவருக்கு கிடைத்தது சிவபெருமானுடைய அந்த திருவருளினால். அதை அந்த பேறு பெறாத தேவர்களும் முனிவர்களும் நான்முகன் முதலான பெரும் தேவர்களும் ஆகிய எண்ணில்லாதவர்கள் தம்முடைய வருத்தம் நீங்க பெருமானை போற்றினர். அவர்களுக்கு வருத்தமாயிருந்தாலும் ஞானசம்பந்த பெருமானை அவர்கள் போற்றினார். இத்தகைய பேறு பெற்ற ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம் சைவ நெறியை தழைத்தோங்க செய்வது. அந்த அவதார நோக்கம் நிறைவேறியது. அவர் இன்றிலிருந்து ஒரு 1500 ஆண்டுகள், அதாவது 630 650 ஆண்டுக்குள் தான் அவருடைய அவதாரம். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அவர் பிறந்தார். அவர் பாடிய தேவார பதிகங்கள் என்பது வரலாற்று சான்று. ஆனால் ஞானசம்பந்தர் உட்பட இத்தகைய பல அருளாளர்களுடைய முற்பிறவிகள் என்பது அதை நம்மால், அதனுடைய அந்த மகத்துவத்தை நம்முடைய இந்த அறியாமையினால் நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. இதனால் அருணகிரிநாத பெருமான் திருப்புகழில் பல பாடல்களில் முருகனை ஞானசம்பந்த முருகனுடைய அம்சமாகவே ஞானசம்பந்த பெருமானை கொண்டிருப்பார். பல பாடல்களில் முருகனுடைய திருநாமமே இருக்காது. உமை அம்மை பால் உண்ட என்று இவருடைய அந்த திரு அவதாரத்தினுடைய அந்த சிறப்பு பொருந்திய பகுதியையே அங்கே சொல்லியிருப்பார். முருகனுடைய நாமமே இருக்காது. அந்த அளவுக்கு முருகனே ஞானசம்பந்தராக அவதரித்தார். ஏனென்றால் முருகன் சக்தியின் மைந்தன், ஞானசம்பந்தரும் உமையம்மையின் பாலை, அவளுடைய ஞானப்பாலை உண்ட அவளுடைய மைந்தன். அதனால் அந்தவாறு எழுதியிருப்பார். இதே போல பல அருளாளர்கள், கண்ணப்ப நாயனார் அர்ஜுனன் தான் கண்ணப்ப நாயனருடைய முற்பிறவி என்று சொல்வார்கள். பட்டினத்தாருடைய முற்பிறவி குபேரன், அவர் குபேரன் தான் பட்டினத்தாராக அவதாரம் எடுத்தார்கள் என்று சொல்வார். அதனால் இவர்கள் பல்வேறு உலகங்களில் பல்வேறு பிறவிகளில் இத்தகைய அருளாளர்கள் வெவ்வேறு தொழில் செய்பவர்களாக, வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு குலத்தவர்களாக அவர்கள் தோன்றி இறைவனை அடைவது நமக்கு பல விடயங்களை உணர்த்தி சொல்வதற்காகத்தான். இவையெல்லாம்
நமக்கு அப்பாற்பட்ட ஒரு இரகசியங்களாகவே இருக்கும். அவர்களுடைய அருள், அவர்கள் அருள் வாயிலாக இறையருள் பெற்று அவர்கள் நமக்கு அளித்த அந்த ஞான நூல்களை ஐயம் திருபியின்றி ஓதி இந்த நால்வர் பெருமக்களுடைய பொற்பாதங்களை வணங்கும் பேறு பலருக்கு இந்த நல் உலகில் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் இப்படி காலம் கடந்து தலைமுறைகள் கடந்து இந்த 12 திருமுறைகள் ஆகிய இந்த ஞான நூல்கள் இன்னும் பலராலும் ஓதப்பெற்று வருகின்றது. அந்த வகையில் ஞானசம்பந்த பெருமான் அவருடைய திருவடிகளை வணங்கி, ஏனென்றால் இந்த தமிழ் வழி பக்தி ஞானத்தில் பெரிய அளவு அதை நிலைநிறுத்தி மக்களுக்கு சிறந்ததொரு ஞானத்தை வழங்கியவர் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். அதனால் இந்த தமிழ் கூறு நல்லுலகம் ஞானசம்பந்த பெருமானை அந்த அளவுக்கு போற்றுகின்றது, இன்னும் போற்ற வேண்டும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக பாடிய அந்த காதலாகி கசிந்து தேவார திருப்பதிகள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. நம்புவாரவர் நாவில் நவேற்றினால் வம்பு நாள் மலர் வார்மது ஒப்பது செம்பொன்னார் திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே. நெக்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கோடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவர் ஆத்தகுவிப்பது நக்கநாமம் நமச்சிவாயவே. இயமந்தூதரும் அஞ்சுவரின் சொல்லால் நயம் வந்தோத வல்லார் தமை நன்னினால் நியமம் தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே. கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்திநாமம் நமச்சிவாயவே. நரகம் ஏழ்புக நாடினராயினும் உரை செய்வாயினர் ஆயினுரு தீரர் விரவியே புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால் வீரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே. போதன் போதன கண்ணனும் மன்னல்தன் பாதம் தான் மூடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அலந்தவர் ஓதும் நாமம் நமசிவாயவே. கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் விரவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமோது செய் நஞ்சுன் கண்டன்
நமச்சிவாயவே நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே வந்த பாசம் அறுக்க வல்லார்களே நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த பொதுப்பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் திருநல்லூர் பெருமனத்தில் அவர் பாடியது. இந்த பாடலானது இறைவனை எப்படி நெக்குருகி உள்ளமுருகி அவன் மேல் முழுவதும் அன்பை வைத்து அவன் திருவடி பணிந்து அப்படி ஓத வேண்டும். அப்படி ஓதுபவர்கள் நமச்சிவாய அந்த திருமந்திரத்தினை சொல்லி வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது, வேதங்கள் உணர்த்தும் அந்த மெய்ப்பொருளாக நமச்சிவாய திருமந்திரம் இருக்கின்றது என்பதை ஞானசம்பந்தர் சொல்லி அதனுடைய ஓதும் முறை, அதாவது ஒரு எந்திரத்தனமாக மந்திரத்தை ஓதக்கூடாது. இறைவன் மேல் முழுவதும் அன்பு வைத்து அவனுடைய திருவடிகளுக்கு அடிமை பூண்டு அப்படி ஓதும் பட்சத்தில் நமக்கு நிச்சயம் அந்த திருவடி பேறு கிடைக்கும். நம்புவார் அவர் நாவில் நவிற்றினார். நம்பி அந்த மந்திரத்தை ஓத வேண்டும். ஏனென்றால் மந்திரத்தை ஓதினோம், ஆனால் நமக்கு அந்த அரிய பேறுகள் கிடைக்கவில்லை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அதை எப்படி ஓத வேண்டும் என்றும் ஞானசம்பந்தர் கூறியிருக்கிறார். நம்புவார் அவர் நம்பி நாவில் நவிற்றினால் வம்பு நாள்மலர் வார்மது ஒப்பது செம்பொன்னார் திலகம் உய்ய உலகுக்கெல்லாம் நம்பன். நம்பன் நமச்சிவாயவே. நம்பன் என்பதும் சிவபெருமானுக்குரிய திருப்பெயர்களில் ஒன்று. நம்பன் எங்கள் கோவே என்று அப்பர் பெருமானும் பாடியிருக்கிறார். நெக்குள் ஆர்வம், ஆர்வம் மிகுதி பெற்று நினைந்து அக்கு மாலை என்பது ருத்ராக்க மாலை. அங்கையில் எண்ணுவர் தியானம் தபம் ஜபம் செய்வது. தக்க வானவர் ஆத்தகு விப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே. யமன் தூதரும் அஞ்சுவர். யமனுடைய தூதர்கள் அஞ்சுவார்கள். இன்சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தமை நன்னினால். ஐந்தெழுத்தை அதற்குரிய நியம முறைகளோடு நினைத்து ஏத்தவல்லார்களுக்கு அந்த பிரான் மிகவும் இனிமையானவர். நியமம்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே. திருவைந்தெழுத்தினை கூறாதிருப்பாரை பார்த்து அப்பரடிகள் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் என்று சொல்லுகின்றார். அடுத்தது கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாதவர்கள், நன்மைகளே இல்லாதவர்கள் அவர்களும் இயம்புவர் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர்கள். இன்றைக்கு நாம் மந்திரம் ஓதுகின்றோம், ஆனால் இந்த நிலையில் ஓதாதவர்களும் நாம் இதற்கு முன்னால் ஓதாத ஒரு நிலை இருந்திருக்கும். அதே போல இந்த ஒரு தருணத்தில் ஓதாது இருப்பவர்கள் பல தீவினைகளில் ஈடுபட்டிருக்கலாம். அவர்களுடைய வினை பயனும் கழிந்து அவர்களுக்கும் அத்தகைய ஒரு நன்னிலை ஏற்படுமானால் அந்த ஒரு தருணத்தில் அவர்களும் இந்த ஐந்தெழுத்தை ஓதுவார்களேயானால் அவர்களுக்கும் இந்த திருவைந்தெழுத்தானது நன்மையை செய்யும். திருவைந்தெழுத்தை கூறினால் அனைத்து நன்மைகளும் பெறுவதுடன் தீமைகளினின்றும் விடுவிக்கப்படுவர். அவர்களுடைய அந்த வினை பயன்களானது அவர்களுடைய ஆன்மாவை அது நெருங்காது. அந்த உடலுக்குண்டான வினைகளை யாவராயினும் அதை அனுபவித்தே கழிக்க வேண்டும். இதற்கு பல மகான்களே நமக்கு உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆன்மாவிற்கு எந்த நிலையிலும் அந்த மரணமில்லா பெருவாழ்வு அத்தகைய ஒரு நிலையை இந்த மந்திரம் ஓதுதன் வாயிலாக அது கொடுக்கும். அதே சமயத்தில் உடலுக்குண்டான அந்த வினை பயன்களை நாம் கழித்துதான் அதை தீர்க்க வேண்டும். அடுத்தது மந்தரமான பாவங்கள் மேவிய, மந்தரமலை போன்ற பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வதே. அத்தகைய பந்தபாசத்தால் பிணைக்கப்பட்டவர்கள், பாவங்கள் செய்தவர்கள் இறைவனின் திருநாமமாகிய நமச்சிவாயே என்ற திருவைந்தெழுத்தினை இடைவிடாது பகிர்ந்து வருவார்கள் ஆயின் அவர்கள் கொடிய வினைகளும் விடைபெறும், செல்வமும் மிகுதியாக பெறுவர். செல்வம் என்பது
சிவ ஞானம். நரகம் ஏழ்புக நாடினர் ஆயினும் உரை செய்வாயினர் ஆயினும் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே. வரங்களை அளிப்பவர். நரகம் புகுந்து ஆடும் தன்மையில் பாவங்களை செய்திருந்தாலும் கூட வரம் நல்கும் ஈசனின் திருநாமமாகிய பஞ்சாட்சர நமச்சிவாயம் என்பதை உரை செய்தால் அவர்கள் உருத்திர கணத்தாரோடு சேர்ந்திருக்கும் பேற்றினை பெறுவார்கள். இலங்கை மன்னனுடைய அவனுடைய அந்த செயல், கைலை மலையை எடுக்கலுற்ற ராவணன் அவனை தன்னுடைய திருவடி பெருவிரலால் ஊன்றி அடக்கியவன் பெருமான். அந்த அரக்கன் உய்வதற்கு காரணமாக இருந்ததும் நமச்சிவாயவேதான். அவனுடைய அந்த ஆணவத்தை இறைவன் அடக்கி ஒடுக்கினார். அந்த சமயத்தில் மீண்டும் அவனுக்கு அருள் பாலிக்கும் ஒரு செய்கையாக அவன் செய்தது யாது? நமச்சிவாய திருமந்திரத்தை ஓதியதுதான் என்று சொல்லி, அடுத்ததாக நான்முகனும் தாமரைப்பூ போன்ற கண்களை கொண்ட திருமாலும் இறைவனுடைய திருமுடியையும் அடியையும் காண முடியவில்லை. அந்த நிலையில் வருந்தி கூறிய நாமமாவது நமச்சிவாய. அந்த நிலையில் இந்த நமச்சிவாய திருமந்திரத்தை ஓதியதின் பயனாக இறைவனுடைய அந்த திருவடி தரிசனம், அவனுடைய அந்த ஞான ஸ்வரூபம், ஜோதி ஸ்வரூபம் நமக்கு தென்படும் என்று சொல்லுகின்றார். கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் விரவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே. இது பிற சமயத்தவர்கள், பக்குவம் இல்லாது சைவ சமயத்து அடியவர்களிடம் அந்த வழிபாட்டிற்கும் இடையூறு செய்தவர்கள். அத்தகையவர்கள் இந்த நமச்சிவாய மந்திரத்தை ஏற்கவில்லை. அதை நாம் பின்பற்ற வேண்டாம். தேவர் வேண்டிட நஞ்சினை உட்கொண்டவர் ஆகிய அந்த இறைவனுடைய திருநாமம் நமச்சிவாய என்னும் திருவைந்தெழுத்தே ஆகும். அவர்கள் அதை பின்பற்றவில்லை, அவர்கள் அதை ஓதவில்லை. அத்தகைய பக்குவம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி, நந்தி நாமம் நமச்சிவாயம் என்னும் இறைவனுடைய திருநாமமாகிய நமச்சிவாயம் என்னும் திருவைந்தெழுத்தினை சந்தம் மிகுந்த தமிழ் பாக்களால் ஞானசம்பந்தன் நவின்றிருக்கின்றேன். இந்த திருப்பதிகத்தை சிந்தையால் மகிழ்ந்து சித்தத்தை சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். அத்தகைய ஒரு சீர்மிகு நிலையில் இருந்து இந்த திருப்பதிகத்தை கூற வல்லவர்கள் பந்த பாசத்தை அறுக்க வல்லவர்கள் ஆவார்கள். இந்த உடலோடு சேர்ந்த அந்த பந்த பாசம் என்னும் கட்டு அறுபடும். ஆன்மா இறைவனுடைய திருவடியோடு பந்தப்படும். அத்தகைய ஒரு பேற்றினை இந்த நமச்சிவாய திருப்பதிகம் கொடுக்கும் என்பது திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவாக்கு. இந்த பதிகத்தோடு ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த அருள் வரலாறு நிறைவடைகின்றது. இந்த அருள் வரலாற்றினை இதுகாரும் 24 பகுதிகளாக நாம் சிந்திப்பதற்கு பெரிய அளவில் உறுதுணையாகவும் ஊக்கமளித்தும் வழிகாட்டியாகவும் இருந்த பரமேஸ்வரன் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் தனிப்பட்ட வகையில் நன்றி தெரிவித்துக்கணும். ஐயா தேவார பாடல்கள் எல்லாவற்றையும் சொல்லி இந்த நாயனார் புராணங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக அடியார்கள் எல்லாம் கேட்கும் விதமாகவும் நாமும் சிந்திக்கும் விதமாகவும் அதை அத்துணைகாரும் அதற்கு காலமும் நேரமும் ஐயா கொடுத்து அருளினார்கள். அந்த வகையில் திருஞான சம்பந்த பெருமான் மற்ற நால்வர் பெருமக்கள் அனைவரது அந்த திருவருளும் குருவருளும் அடியார்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஈசனிடம், சிவபெருமானிடம், பரம்பொருளிடம் அவன் திருவடிகளில் விண்ணப்பம் செய்து இந்த பகுதியினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.